ஹாய், நானும் உங்கள மாரி ஒரு பியூட்டிஷியன் தான். ஸோ வந்து சின்ன அட்வைஸ், அதாவது இப்போ வளரக்கூடிய பியூட்டிஷியனுங்களுக்காக நான் வந்து இந்த வாய்ஸ் போடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டில நான் ஒரு 13 வருஷமா இருக்கேன். ஸோ நெறைய மேக்கப் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 13 வருஷம் மேக்கப்ல இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நெறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் என்னோட இன்ஸ்டால. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, பியூட்டிஷியன இந்த மாரி யாரும் ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காண்டி தான் இந்த வாய்ஸ் போடுறேன். ஸோ அவங்களுக்கும் நெறைய ஃபேமிலி இருக்கும். ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில வந்து மேக்கப் அட்டெண்ட் பண்ணா 5:30 வந்து பிரம்ம முகூர்த்த மேக்கப் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஸ்பாட்ல இருக்கணும். அதுக்கு முன்னாடி நாங்க வீட்லேருந்து கிளம்பணும். ஸோ எங்க ஃபேமிலிக்கு உண்டான எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் நாங்க கிளம்புவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க விடிய விடிய தூங்கவே மாட்டோம். ஸோ அதே மாரி நாங்க ஒரு பார்லர் வச்சிருந்தோம்னா, பார்லர்ல எல்லா சர்வீஸ் பண்ணோம். ஸோ வந்து நான்லாம் வந்து அந்த பிப்ரவரி 2 வந்து நல்ல முகூர்த்தம். அந்த முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3 முகூர்த்தம் கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் புக் ஆயிருந்தது. அப்போ என்னோட வேலை பார்க்குற பொண்ணு, அதாவது என்னோட பார்லர்ல வேலை பார்க்குற பொண்ணு, அந்த மை சிஸ்டர் 2 பேரும் வந்து அந்த மேக்கப் போயிருந்தாங்க. என்னோட சிஸ்டருக்கு வந்து 6 மந்த் குழந்தை பிறந்து கூட ஆகலை. 20 டேஸ் தான் குழந்தை பிறந்து. ஸோ அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு மேக்கப் அட்டன் பண்ணாங்க. இந்த பொண்ணுக்கு தான். இந்த பொண்ணு வந்து மெஹந்தி, ஃபேஷியல் எல்லா சர்வீஸுமே வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. 10 வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கிறனால பேமெண்ட் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல் மேக்கப் முடிச்சுட்டு பேமெண்ட் தரேன்னு சொல்லி 6000 மட்டும் அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேக்கப் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுக்கவே இல்லை, மெசேஜுக்கு ரிப்ளை இல்லை. அவங்க அண்ணனுக்கு பேசினா கடையை நொறுக்கிடுவேன், கொளுத்திடுவேன், அவளே இவளேன்னு ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க. இந்த பொண்ணு ரொம்ப விவரமாக வந்து ஃபேஷியலு, மெஹந்தி எல்லாமே எடுத்துட்டு நான் வந்து அமௌண்ட் வந்து தரேன்க்கா, மேக்கப் முடிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அன்றைக்கி கிளாஸ் முடிச்சுட்டு ஸோ அன்றைக்கி வந்து முகூர்த்த டைங்கனால ஆரி போட வேண்டிச்சு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு விடிய விடிய தூங்காமல் ஸோ எந்திரிச்சு இங்கிட்டு நான் 2 மேக்கப் போனேன். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தி இருந்தா, அவளும் என்னோடய சிஸ்டரும் வந்து அந்த மேக்கப் அட்டன் பண்ணாங்க. ஸோ மேக்கப்லாம் முடிச்சுட்டு பேமெண்ட் தரேன்னு சொன்னவங்க தரல, ஃபோன் எடுக்கலை. ஸோ எல்லா பியூட்டிஷியனும் பார்த்தீங்கன்னா, போனோடனே அந்த 3 மணி நேரத்தில் வந்து 20,000 30,000 வாங்கிட்டு வராங்கன்னா, அந்த 3 மணி நேரம் அவங்க குமிஞ்சு நின்று வேலை பார்க்கணும். இதில் மேரிட் ஆனவங்க ஆப்ரேஷனாக இருக்கலாம், நார்மல் டெலிவரிக்கு எது வேணாலும் இருக்கலாம். அவங்க ஃபேமிலிக்கான எல்லா தேவைகளும் பண்ணி வச்சுட்டு தான் ஒரு மேக்கப்புக்கு போவாங்க. ஸோ அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். ஈஸியாக சம்பாதிக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. அந்த சம்பாத்தியத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ கடன் இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி யாரும் வந்து பேமெண்ட் வாங்காமல் தெரிஞ்சவங்கன்னு பண்ணாதீங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன என்னையே இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. ஸோ இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து எல்லோரும் வரீங்க. ஸோ என்ன மாதிரி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் பயந்து பயந்து ஒவ்வொரு விஷயம் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுவாங்க இந்த ஃபீல்டுக்கு வரதுக்காண்டி. ஸோ நிறைய பேர் இந்த ஃபீல்டில் உள்ளவங்கள தப்பாக கூட பேசி நானே வந்து கேள்விப்பட்டிருக்கேன். என்னையே பேசியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து முன்னேறி வந்திருக்கேன். ஸோ இப்படி வந்து என்னையே வந்து இவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து சாமர்த்தியமான விஷயந்தான். ஸோ இந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஈஸியாக தான் பேசிட்டு கடைசியாக பேமெண்ட் கேட்கும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இதெல்லாம் அப்படி இப்படின்னு நிறைய கதை அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னை ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க, அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி யாரும் மேக்கப் புக்கிங் எடுக்கும்போது வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே ஃபுல் அமௌண்ட்டுமே வெயிட் பண்ண சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட்டு உங்களோட கிளைண்ட் போக மாட்டாங்க. ஸோ ஃபுல் அமௌண்ட்டும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எந்த சர்வீஸ்னாலும் எடுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்ட்டு வந்து சர்வீஸ் எடுக்காதீங்க. ஸோ நான் அந்த மாதிரி சர்வீஸ் எடுத்துகிட்டு தான் ஸோ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேன். என்னென்னா இந்த அமௌண்ட் வந்தால் என்னோடய ஃபேமிலிக்கு இது யூஸ் ஆகும், என்னோடய கடனடைக்க யூஸ் ஆகும்னு ஒவ்வொரு டைமும் ஓடிட்டு எல்லா பெண்களும் வந்து அவங்களோட ஃபேமிலி கஷ்டத்துக்காண்டி ஓடிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து ஏமாற்றாதீங்க. ஸோ வந்து இதோட கர்மா வந்து கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணை வந்து கேட்காம இருக்காது. நான் யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கல. பட் என்ன ஏமாத்துறவங்கள அந்த கடவுள் பார்த்துக்கும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஸோ என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவே வந்து நான் அப்லோட் பண்ணுறேம்மா. ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து எல்லோரும் வரணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த ஃபீல்டில் நிறைய கஷ்டம் இருக்குது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்கடா. ஸோ ஓகே, தேங்க்ஸ்டா. ஸோ இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏமாறாதீங்க, ஏமாற்றாதீங்க. அவ்வளோதான்டா.